ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பாயாசம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வரட்டுங்க. இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு. உருகினதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே பாதாம் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன், கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேங்க. இது கூடவே கொஞ்சமாக திராட்சை பழத்தையும் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும்போது நம்ம எடுத்துடலாங்க. இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்குறாங்க. நான் ஆல்ரெடி நெய்யில் போட்டு வறுத்துருக்கேன். மறுபடியும் நான் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கிறேங்க. இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ பாருங்கள், இந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்தாச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்குறாங்க. அந்த பாலை இந்த சேமியோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு வரட்டும். கூடவே இந்த சேமியாவை நல்லா வெந்து வரப்போ. இப்போ பாருங்கள், பால் நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த கொதிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. இப்போ இந்த பாலை மறுபடியும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், முன்னே இருந்ததை விட பால் கொஞ்சமாக வற்றி இருக்குது. இன்னும் நல்லா கொஞ்சம் வற்ற விட்டுருந்தாங்க. பாருங்கள், சேமியாவும் அந்த பன்னீரும் சேர்ந்து நல்லா இருக்குது பார்க்கவே. இப்போ இது கூடவே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம செய்கிற பாயசத்தை விட இந்த பன்னீர் சேர்த்துருக்கனால பாயசம் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் நல்லா ரிச்சாகவும் இருந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பாயாசம் வந்து நல்லாவே ரெடி ஆகிட்டே இருக்குது. பால் வந்து நல்லா சுண்டியும் வந்திருக்குது. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை எல்லாமே சேர்த்து நம்ம போட்டுக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பாயாசம் வந்து நல்லா தயாராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.